ஆசீர்வாதமான நாள். இன்னைக்கு தேவன் பேசுகிறார் அபிஷேகத்தை குறித்து. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 28, 29 தகன பலியை குறித்து தேவன் பேசுகிறார். அதாவது தகன பலி என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு பலியாய் ஒப்பு கொடுக்க வேணும். அப்போ பழைய ஏற்பாட்டில் பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது சில மிருகங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பலின்னு சொல்லும் பொழுது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு நமக்காக தவன பலியாய் ஆண்டவர் மரித்தார். ஆனாலும் இன்றைக்கி உலகத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நிறைய தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நம்ம உலக ரீதியாக பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தினால் அபிஷேகம் வர்றதுக்கு நிறைய தடையாக இருக்குது. அதனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்போது உலகத்தில் நம்ம எல்லாம் பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கான ஆயத்தமாக இருந்து அதுக்கு பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதம் தேவன் எங்களோட பேசுகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். மன்னிப்பை கேட்டு பழைய ஏற்பாடின்படி இல்லை, புதிய ஏற்பாடின் படியாக தேவன் நமக்காக எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் தேவன் சொன்னாரோ இந்த அதிகாரத்தில் அதேபடி நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஆசீர்வதிப்பார்.